நாய் அப்படின்னாலே நன்றி உள்ளது அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிருக்கோம். நன்றியுள்ள நாய் அப்படின்னா அது தெருநாய் மட்டும்தான். தெருநாய்க்கு மட்டும்தான் நன்றி இருக்கும். அப்போ வீட்டு நாய்க்கு நிச்சயமாக நன்றி இருக்காது. ஆனால் அது விசுவாசம் இருக்கும். விசுவாசத்துக்கும் நன்றிக்கும் என்ன வித்தியாசங்கிறது வேறு ஒரு முழு வீடியோவில் நம்ம பதிவிடுவோம். தெருநாய்க்கிட்ட மட்டும்தான் நன்றி இருக்கும். ஏன்னா அது ஒரு வாய் சோறுக்காக தான் அந்த ரோட்டில் காத்திருக்கு. நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் அதுக்கு ஒரு வாய் சோறு போட்டுட்டிங்கன்னா உங்களை எங்கே பார்த்தாலும் வாலாட்டும். உங்களோட வாசம் வந்தாலே வாலாட்டும். உங்களோட குரல் வந்தால் வாலாட்டும். உங்களோட வண்டி சத்தம் வந்தால் வாலாட்டும். அதுதான் அந்த நன்றியோட அது நன்றியை காட்டுற வெளிப்பாடு. அதே மாதிரி பாசம் அப்படின்னு போகும்போது உலகத்தில் இருக்கிற எல்லா நாய்களுக்குமே பாசம் இருக்கும். இப்போ நம்ம நாட்டு நாய்களுக்கு என்ன ஒரு இது தேவையா இருக்குது அப்படின்னா, நம்ம எல்லாமே ஒரு நாயை எடுத்து குட்டி வாங்கி வளர்க்குறோம்ல, அதை நம்ம நாட்டு நாய்க்குட்டியை வாங்கி வளர்த்தோம்னா அந்த தெருவில் இருக்கிறது வீட்டுக்கு வந்துடும். அது உரிமையோடு வந்துடும். வெளிநாட்டு நாய்களை வாங்கி வளர்க்காதீங்கன்னாலாம் நான் சொல்லலை. பாசத்தில் எல்லா நாயுமே சமம்தான். அது வெளிநாட்டு நாயாகட்டும் உள்நாட்டு நாயாகட்டும் பாசத்தில் எந்த நாய்க்கும் வித்தியாசம் கிடையாது. ஆனால் வேறு வகையில் வித்தியாசம் இருக்குது. ஆனால் பாசத்தில் எல்லாமே ஒன்று தான். அப்படி இருக்கும்போது நம்மளோட நாட்டு நாய்களை ஆதரவு இல்லாமல் தெருவில் அல்லாடிட்டு இருக்கிற நம்மளால் தெருவில் விடப்பட்ட அந்த நாட்டு நாய் குட்டிகளை நீங்கள் எடுத்து வளர்த்தீங்கன்னா இந்த தெருவில் இருக்கிறது ஒன்று ஒன்றா வீட்டுக்கு போயிடும். நீங்கள் வேணால் போய் பாருங்களேன், எங்கே பார்த்தாலுமே யாராவது ஒரு வாய் சோறு போடுவாங்களான்னு வாலாட்டிக்கிட்டே நிற்கும். நம்ம வீட்டு நாய் அந்த மாதிரி யாருக்கிட்டையுமே போய் வாலாட்டாது. ஏன்னா அதுக்கு உத்தரவாதம் இருக்குது. ஒரு நாய் இதே நம்ம நாட்டு நாய் கூட வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்மளில் ஒருத்தர் ஆகிடும். அதுக்கு வீட்டுக்கு உரிமையாளர் ஆகிடும். வீட்டில் அதுக்கான எல்லா உரிமையும் கிடைச்சிரும். அதுக்கு உணவு உத்தரவாதம் ஆகிடும். அது யாருக்கும் வாலாட்டணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் தெருநாய் வாலாட்டி தான் வாழணும், வாலாட்டி தான் இருக்கணும். அந்த நாய் உணர்ந்திருக்கு. அதனால தான் வாலாட்டி ஒவ்வொருத்தர்கிட்டையா குலைச்சி குதித்து விளையாடி பாசத்தை காட்டி அவங்கக்கிட்ட ஒவ்வொரு நாளும் கையேந்துது. ஏன்னா அதுக்கு உங்களை விட்டால் வேறு யாருமே ஆதரவு கிடையாது. நீங்கள் போடுற அந்த ஒரு வாய் சோறு தான் அதை வாழ வைக்கும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு ஒரு வாய் சோறு போட்டு பாருங்களேன். அது நிச்சயமாக அதோட வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு நன்றியோடு இருக்கும். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.